நம்ம ரோபோ சங்கர் அண்ணா வந்து நேற்று நைட்டு இறந்து போயிட்டாங்க. அவர் இறந்து போனது வந்து எல்லாருக்குமே மனசு சங்கட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் நல்லா காமெடி பண்ணுற மனுஷன். நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா எல்லாரையும் நல்லா சிரிக்க வச்சுருக்காரு. இன்றைக்கி அவங்க வீட்டு ஆளுங்கள்லாம் ரொம்ப அழுது இது பண்ணி கத்தி அழுகும் போது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்கா. இந்திராஜான்ற அவங்க பொண்ணு ரொம்ப அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பாவும் மகளும் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருக்காங்க. நல்லா இதாக இருந்திருக்காங்க, பாசமாக இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து பார்த்து அழுகும் போது எனக்கு வந்து எங்கள் அப்பா இறந்து போனப்போ நாங்கள்லாம் அழுதான் கொடுத்தான். அந்த நினப்பு வந்து நான்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். அவரோட காமெடியை பார்த்து நான் நிறையா சிரிச்சிருக்கேன். மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா செல்லில் யூடியூப்பில் அவர் காமெடியை போட்டு பார்ப்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவர் யார் விவேகண்ணா காமெடியை வந்து நான் வச்சு நல்லா பார்ப்பேன். விவேகண்ணனுக்கு அடுத்து ரோபோ சங்கர் அண்ணனை தான் நான் நிறையா பார்த்துருக்கேன். அவரை பார்த்து நிறையா சிரிச்சிருக்கேன். அந்த ஒரு படத்தில் வரும்ல விடிய காலம்பரை 5 மணிக்கு விடிய காலம்பரை 5 மணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுவார். அந்த காமெடியை பார்த்து நான் நிறையா சிரித்து நல்லா இதாக கண்ணு கலங்கி சிரிச்சிருந்துருக்கேன். இன்னைக்கு அவரை இறந்து போயிட்டாருங்க போது கண்ணு கலங்கி அழுகும் போது நம்மளுக்கே சங்கடமாக தான் இருக்குது. அவங்க வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் எல்லாம் எப்படி என்ன ஆறுதல் சொல்லுவாங்க, என்ன ஆறுதல் அடைஞ்சுக்குவாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. பாவமாக இருக்குது அந்த பொண்ணை பார்த்தா. நல்ல மனுஷனை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம்ல. நம்ம டிவியில் பார்த்து ரசித்தா நம்மளுக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா கூடயே இருந்த அந்த அக்காவுக்கும் அந்த பாப்பாவுக்கும் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிக்கணும். அடுத்து வந்து விஜய் டிவியில் நிறையா நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு. விஜய் டிவிக்காரங்க எல்லாருமே வந்து வந்ததை நான் நியூஸில் பார்த்தேன். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கலக்கப்போகுது யாரெல்லாம் அவர் நல்லா வந்து கலக்கியிருக்காரு. கலக்கப்போகுது யாருன்னு வந்து கலக்கப்போகுது ரோபோ சங்கர்னு சொல்லிட்டு காட்டியிருக்காரு. கலக்கியிருக்காரு, கலக்குன்னு கலக்கியிருக்காரு. அப்படியாப்பட்டவரை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இறைவன் அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டுட்டாரு அவரை. நல்லா காமெடியான நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் யூ ரோபோ சங்கர் அண்ணா, மிஸ் யூ. பாய். ஹாய் மக்களே, எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரோபோ சங்கர் அண்ணா வந்து நேற்று நைட்டு இறந்து போயிட்டாரு. அவருடைய இறந்து போனது நம்மளுக்கு சங்கட்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 46 வயசு தான் ஆகுது அவருக்கு. 46 வயசுலேயே இப்படி இறந்து போயிட்டாரு. நிறையா காமெடி பண்ணியிருக்காரு. அவர் காமெடி எல்லாமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படத்தில் வந்து விடிய காலம்பரை 5 மணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. அந்த காமெடியை பார்த்து நான் அப்படி சிரிச்சிருக்கேன், நிறையா சிரிச்சிருக்கேன் அந்த மனுஷனை பார்த்து. அந்த மாதிரி காமெடி பண்ணுற ஒரு மனுஷனை வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரோபோ சங்கர் அண்ணா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் நீங்கள். விஜய் டிவிலையும் உங்களுடைய இதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். கலக்கப்போகுது யார் இதிலெல்லாம் நீங்கள் நிறையா இருந்திருக்கிறீங்க. உங்களை நான் நிறையா பார்த்து சிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு விவேகானந்தாவை பார்த்து ரொம்ப பிடிச்சி எனக்கு சிரித்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இப்படி ஆவீங்கன்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம வந்து எப்பயோ நம்ம டிவியில் பார்த்து நம்ம ரசித்து சிரித்தா நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அவங்க பொண்ணு அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆறுதலாக ஆறுதல் யாரும் சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்குது. பாவம் அந்த பொண்ணு அழுகுறது எல்லாமே பார்த்து டிவியில் பார்த்து நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கூட பிறந்த பறவை மாதிரி இருந்தார் அவர். இறந்து போயிட்டாருங்கும் போது நம்மளுக்கு சங்கட்டமாக தான் இருக்குது. நம்ம டிவியில் பார்க்குற நம்மளுக்கே எப்படி இருக்கும்போது இந்த விஜய் டிவியில் ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். என்ன பண்ணுறது? இறைவன் இவ்வளோ சீக்கிரம் அவரை கூப்பிடுவாருன்னு நம்ம யாரையும் யோசிச்சு பார்க்கலல்ல. நல்ல ஒரு காமெடி பண்ணுறவங்கள வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். என்னால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ரொம்ப சங்கடத்தில் தான் நான் பேசியிருக்கேன். எல்லாரும் அவருக்காக இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க.